ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது மீன் கோலா உருண்டை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ மீன் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இந்த கோலா உருண்டை செய்ய வஞ்சர மீன் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வஞ்சர மீனில் முள் இருக்காது, அதனால ஈஸியாக ஃப்ளஷை எடுத்து நம்ம கோலா உருண்டை செய்யலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் துண்டுகளை இந்த தண்ணியில் போட்டு ஒரு கொதி வரட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறோம்னாக்கா, அந்த மீன் மேலே இருக்க அந்த தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்க ஃப்ளஷை மட்டும்தான் எடுக்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்குது. இப்போ ஒரு மீன் துண்டுகளாக நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். மீன் சீக்கிரமே வெந்துடுன்றதுனால 1 அல்லது 2 நிமிஷத்துக்கு இந்த மீனை வேக விட்டால் போதும். நிறைய நேரம் வேக விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மீனை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு மேலே இருக்க தோலை எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் இங்கே முள்ளு மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன்றதுனால கூடவே முள்ளையும் சேர்த்து எடுத்துடுறேன். இப்போ நான் அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, இது 3த்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச இந்த விழுதை நம்ம உதிர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மீனில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன நறுக்கி வச்சிருக்க, அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு. நான் இங்கே சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கிறதுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போதும். கூடவே தேவையான அளவு கொத்தமல்லி. இப்போ இந்த கோலா உருண்டைக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் உடைச்சக்கல்ல கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்சியில் மாவு போல் அரைச்சி வச்சிருக்கேன். அதுலேருந்து 2 ஸ்பூனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்ததுனாக்கா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த உடைச்சக்கல்ல மாவையே இன்னும் ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து வச்சிருக்க இந்த மாவை சிறு சிறு உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டை ஒரு எலுமிச்சை பழ சைஸுக்கு இருந்தா போதுமானது. பாருங்க, நான் எல்லா மாவையும் உருண்டையா உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். அந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெயை விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு உருண்டையாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கேஸை சிம்மிலே வச்சு பொரிங்க. மெதுவாக இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நம்மளுடைய மொறு கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த கோலா உருண்டையை மயோனஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லையா, ஒரு கிரேவி போல பண்ணி இந்த கோலா உருண்டையை அதில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.